www.youtube.com எல்லாத்துக்கும் தெரியும். அதில் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் போய் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது இல்லையா, 9842108500 அந்த நம்பரை கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக எல்லா வீடியோவுமே வரும். நம்ம ஜெயம் டிவியில் நடந்த ப்ரோக்ராம் எல்லாமே அதில் வந்து அப்டேட் ஆகிட்டே வரும். நீங்கள் அதுலேயும் வந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். அதே மாதிரி கான்டாக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலே போதுமானது. இப்போ நம்ம நேரடியாக ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். நம்ம முதல் நேயர் லைனில் இருக்கார். வணக்கம். வணக்கம்மா. சரி, இல்லைம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுடைய வயசு மட்டும் என்னன்னு சொல்லுங்க. 23 வயசு ஆகுறதா? இப்போ கேள்வியை கேளுங்கம்மா. என்ன கேட்க போறீங்க? வயசு என்ன வருது? 23 வயசு சார். சரி, குழந்தைகளுக்கு கேட்கணும்னா என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலையே, திருப்பி கேளுங்க. அப்படி வாங்க. அதாவது புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் இருக்குமாம்மா? எத்தனை வருஷம் ஆகுதுமா? சரி, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. உடனடியாக குழந்தை பாக்கியம் வேணும்னா எப்படி ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு எடுத்துகிட்டு வந்து தரதா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சிவா, ராமா, கிருஷ்ணான்னு எப்பயும் போல் நீங்கள் குடும்பத்தை ஓட்டிகிட்டே இருங்க. உங்களுக்கு புத்திர பாக்கியம்ங்கிறது நிச்சயமாக பகவானுடைய அனுகிரகத்தில் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுவும் அதிகபட்சமாக போச்சுனாக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அடுத்து, அதாவது மே மாதம் குரு பயிற்சி வரும். மே மாதத்துக்கு அடுத்து வர பீரியடில் வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது வீட்டுக்கு உண்டானவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கையில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அவர் அட்டமத்தில் இருக்கார். அதனால் என்ன ஆகும்னா, வரக்கூடிய வரன் வந்து ஃபஸ்ட்டு பெண் வாரிசு வரணுன்ற அமைப்பு இருக்குது. அதுவும் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஜனனம் நடக்கும், கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஜனனம் நடக்கும், நல்லபடியாக கிடைக்கும். இந்த வருஷத்துலேயே கன்சீவ் ஆகுறீங்க. நெக்ஸ்ட் இயர் உங்கள் கையில் குழந்தை. சரியா? ஓகேம்மா, நமஸ்காரம். அதாவது அந்த வேகம் உடனடியாக ரிசல்ட் வந்துடணும் இல்லையா? அந்த காலத்தில் தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பரிசிச்சுட்டே எடுத்துட்டாலும் வாங்கிட்டு 1 மாதம் கழிச்சு, 1 வாரம் கழிச்சு, அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் குழுக்கள் அப்படிலாம் வந்து கடைசியில் இன்னும் ஃபாஸ்ட்டாக வரையில் சுரண்டி உடனடியாக பார்த்துட்டு போயிடுறதுன்னு ஆரம்பித்தாங்க இல்லையா? அது மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க மக்கள். வணக்கம். வயசு சொல்லுங்க ஐயா. 31 வயசு ஆகுறதுங்களா? இல்லை, பேரெல்லாம் இருக்கட்டுங்க. நாளுக்கு உண்டானவன்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆகி அவர் போய் 9ல் பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறார். நிச்சயமாக வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு உண்டுங்க. 4ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடியவன் வந்து சூரியன் ஆகி, அந்த சூரியன் வந்து புதனோட சேர்ந்து 9ல் நிற்கிறதுங்கிறதுனால சண்டனம் புலவன் கூட சமர்த்துள்ளான் நிபுணன் காரியம் கொண்டிடும் யோகவானாய் கோதரு குணனாய் எங்கும் அண்டிடும் கீர்த்தியோடு அதிசுகவான் நல்லோனாய் மண்டலம் புகழ வாழ்வான் மலரையன் விதித்தவார் என்றான். நல்லபடியாக படைப்பார்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்கிறான். அப்போ அந்த வகையில் வந்து வீடு வாசல்ங்கிற பிராப்தகரமா உண்டு. அதுவும் வந்து உங்களுக்கு கிழக்கு பார்த்து அமையணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறது. நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க சேர்த்து. அதிகபட்சமாக போச்சுனாக்கும் வைகாசி மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான அமைப்பு வரும். உங்களுக்கு ஃபண்டு ஃப்ளோ ஆகும். கண்டிப்பாக வீடு கட்டுற யோகம் உண்டு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ வைகாசியில் வந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இருக்கும். வீடு எந்திரிச்சிடும், கவலைப்பட வேண்டாம். அதாவது வாயு வேகம் மனோவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு கட்டணுங்கிற ஆர்வம் நிறையா இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற அளவில் பிறண்டு வந்திருக்காது. அதனால ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க ஆரம்பத்தில். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு உண்டு, கைகூடி வரும், கவலைப்பட வேண்டாம். மிக்க நன்றி சார். அப்போது இந்த வீடு அமைகிற பிராப்தம் அப்படிங்கிறது, வீடு அமைகிறதே வந்து பிராப்தம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வீடு அமையும். இதில் ஒரே ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு அடுத்த நேயருக்கு போகலாம். இந்த வீடு அமைகிறதுங்கிறது வீட்டு வாசக்கால் வந்து எந்த பக்கம் அமையணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கான்ட்ராவர்சி சொல்லுவாங்க. என்னுடைய ராசிக்கு பாருங்கள், பையனுடைய ராசிக்கு பாருங்கள், பொண்ணோட ராசி, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. ஆக்சுவலாக வீடு வந்து யாருடைய ராசிக்கு அமையணும், எப்படி அமையணும் அப்படிங்கிறதுல வந்து என்ன கருத்து இருக்குன்னா, கோடி கோடியாக பிழைச்சாலும் இல்லத்து அரசி தானே தவிர இல்லத்து அரசன்னு யாரையும் சொல்கிறது இல்லை. அப்போ இல்லத்து அரசின்னு சொல்கிறதுனால வீட்டுக்காரம்மா, அந்த குடும்ப தலைவி யாரோ அவங்களுடைய ராசி நட்சத்திரம் என்னவோ அதுக்காக வீட்டு வாசல் அமைக்கிறது தான் முறை. அவங்க காலத்துக்கு பின்னால் யாருக்கு பேசணும்னா அடுத்து வரக்கூடிய
இன்னொரு மருமகள் அந்த மாதிரி தான் பேசுமே தவிர மகனுக்கோ அல்லது தகப்பனாருக்கோ அந்த வீட்டு வாசல் பேசுகிறதுக்கான அமைப்பு கிடையாது. அப்போ வாசக்கால் வைக்கிறது எப்போவுமே இல்லத்து அரசியாரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்கள் சார். சார் ம், பேர்லாம் இருக்கட்டும் சார், வயசு சொல்லுங்கள். ம், சொல்லுங்கள். வேலை சம்மந்தமாக ஏதோ கேட்கணும் போல இருக்கேன். மேரேஜ் சம்மந்தமாகவும் கேட்கணுமா? 26 வயசு நடந்துட்டுருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அதனால் முதல்ல வேலைக்கு போயிடுவோமே. ஆமாம், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போனால் தான் சரியாக வரும். 6க்கு உண்டானவன்னு சொல்லக்கூடியவன் வந்து, அதாவது உங்கள் லக்னமாக விழுகிறது மகர லக்னமாக விழுந்திருக்கு. மகர லக்னத்துக்கு வந்து 10ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆகி அந்த சுக்கிரன் போய் 12ல் ராகுவோட வலுவா நிற்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு சுய தொழில்ங்கிறது ஒத்து வர்றது கம்மிங்க. அப்போ சொந்த தொழில் பண்ணுறதுங்கிறதுல வந்து விருத்தி வந்து கம்மியாக இருக்கிறதுங்கிறதுனால அடிமை தொழிலை நோக்கி போகிறது தான் நல்லது. அல்லது வேறு யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா, அதாவது சொந்த தொழில் பார்த்தாங்கன்னா அவங்க கூட போய் இருந்து நீங்கள் வேலை பார்க்குறதுங்கிறது சரியாக வரும். அதை விடுத்து வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு முதலை போட்டு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணி அதில் ஒரு கல்லாவை போட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா தொழில் ஓடுதோ இல்லையோ நீங்கள் ஓடிடுவீங்க. அதனால் தொழிலுங்கிற பாயிண்ட் வந்து சுய தொழிலுங்கிறதுக்கான அமைப்பு இந்த நடப்பு பீரியடில் கிடையாது. அதனால் இப்போ வந்து அடிமை சேவகா விருத்தின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறதுங்கிறது மிக உத்தமம். அது சம்மந்தமான ஸ்டெப் எடுத்து வச்சுக்கோங்க, அதான் சரியாக இருக்கும். 12ல் ராகு நிற்கிறனால. இதுக்கிடையில் அடுத்து திருமண பாவம்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா? லக்னத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து வலுவா நிற்கிறதுங்கிறது பலமான அமைப்பு. உங்களுக்கு வந்து தோசை சாமியம்னு ஒன்றும் கிடையாது. அதாவது சூரியன் செவ்வாய் லக்னத்தில் இருந்துச்சுன்னா திருமண பாவத்தை லேட் பண்ணணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறது. அப்போ அந்த வகையில் வந்து நீங்கள் 26 வயசு நடந்துட்டுருக்கு, 27ல் திருமணம் பண்ணிடலாம்ங்கிற மாதிரியான முன்முயற்சியில் இருப்பீங்க. ஆனால் 27ல் அமைகிறது மிக சிரமம். அது மீறி அமைஞ்சிச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கோ அல்லது வரக்கூடிய பொண்ணுக்கோ மாமனார் மாமியாருக்கோ அல்லது தாய் தகப்பனாருக்கோ எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன காமிக்கிறது, ஈவன் உங்கள் ஜாதகத்துலேயுமே என்ன காமிக்கிறதுங்கிறதுனா 27ல் நடக்கிறதுங்கிறத காட்டிலும் 29ல் தான் உங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பு வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் இருக்குது. அதுவும் வரக்கூடிய வரன் வந்து சொந்தத்தில் கிடையாது, அந்நியத்திலேருந்து வரணுன்ற மாதிரியான அமைப்பு. தெற்கு தென்கிழக்கு திசையிலேருந்து வரணும்னு இருக்குது. கூட பிறந்தவங்க 2 பேர் இருப்பாங்க. தாய் உள்ள இடமா இருக்கும், தகப்பனாரும் உள்ள இடமா இருக்கும். பிள்ளை நல்ல லட்சணமான பொண்ணாக இருக்கும், சிவந்த நிறமுள்ள பொண்ணாக இருக்கும். படிப்பு உங்களோட கூடுதலாக படித்த பொண்ணாக இருக்கும். சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களா இருப்பாங்க. சொத்து சுகம் உள்ள குடும்பமாக இருப்பாங்க. அந்த பொண்ணை போய் நீங்கள் பார்க்குறச்ச அந்த பிள்ளை வந்து க்ரீன் கலர் சேர்ந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுதான் உங்கள் வீட்டு மருமக. கெட்டியாக பிடிச்சிட்டு வந்துடலாம். அது இப்போயே அமைஞ்சாலும் சரி அல்லது 29ல் அமைஞ்சாலும் சரி இந்த செட்டப்பில் அமையும். ஆனால் ஜாதகத்தின்படியும் ப்ளஸ் வந்து பிரசன்னத்தின்படியும் 29ல் நடக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தெய்வத்தால் ஆகாது இன்னும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொல்லியிருக்கார் இல்லையா வள்ளுவர்? 1330 அருங்குறளும் 1100 பகர்ந்தெடுப்பின் மண்ணு தமிழ் புலவர் வாய் கேட்க வீற்றிருக்கலாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த திருவள்ளுவர் சொன்னதன்படி முயற்சி பண்ணுங்க. கிடைச்சிச்சுன்னா லக்கு, கிடைக்கலன்னா ரொம்ப லக்கு. 29ல் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார். அவருக்கு ஹெல்த் வைஸ் தொல்லை பண்ணணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்க. இந்த இது ரொமாட்டிக் ஆத்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாயின்ட் பெயின் வருது இல்லையா, அது மாதிரியான தொல்லைகளை காமிக்கும். ப்ளஸ் ப்ரெஷர் சம்மந்தமாக தொல்லை வர்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு உண்டு. அவர் டயட் கண்ட்ரோலில் இருந்துட்டு வர சொல்லுங்கள். ஆயுள் பலம் நல்லா இருக்குது. கனமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம்னா தீர்க்காயுள் உண்டு அவருக்கு. ஓகே சார், நமஸ்காரம். மோஸ்ட்லி அந்த திருமண பாவம் அப்படிங்கிறதுல நிற்கிறாங்க. திருமணம் அப்படின்னு போகிறப்ப கிட்டத்தட்ட வாழ்க்கையில் சாதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சதுக்கப்புறம் திருமணம்னு போனீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் அப்படி ஆக்கும்னு சொல்கிறதுக்கு. அதை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? வணக்கம். சொல்லுங்கம்மா. விவாசினி பேரு 3 வயசு முடிஞ்சு 2 மாசம் ஆகுதுங்க. 3 வயசு முடிஞ்சு 2 மாதம் ஆகுது. விகாஸ் 8/12/2007. இல்லைம்மா, அதெல்லாம் இருக்கட்டும்மா. விகாசினியா? நிவாசினி. நிவாசினி. லக்னத்தில் சூரியன் செவ்வாய் நிற்கிறதுங்கிறது வலுவான அமைப்பாய் நிற்கிறதுங்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்கான பொண்ணாக வருவா. துருதுருன்ற மாதிரியான அமைப்பு. பேச்சு வந்து வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து மாமியார் கொடுமைன்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. அதனால் இதுதான் சின்ன மாமியா. நீங்கள் இவங்க அப்பாவை கூட ஆஃப் பண்ணிப்பலாம், ஆனால் உங்கள் பிள்ளையை ஆஃப் பண்ண முடியாது. அந்த செட்டப்புக்கு வந்து சேருவான். அதே மாதிரி பயங்கிறதே துப்புரவாக இருக்காது. என்ன கைக்கு கிடைக்க எடுத்து உருட்டி விடுறதுலையே தான் இருக்கும். இதுக்கு வந்து எப்பயுமே ரிசர்ச் ஓரியன்டான கல்வி வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால ஆராய்ச்சி மனப்பான்மை ஜாஸ்தி.
நிறைய கொஸ்டின் கேட்கும்மா உங்ககிட்ட. நீங்கள் எப்பவுமே கேள்வி கேட்குறேன், நிறைய கேள்வி கேட்குது. கேள்வி கேட்டு படிப்பு எப்படி இருக்கு? அதாவது சாக்ரட்டிஸே என்ன சொல்லியிருக்காரு, கேள்வி நிறையா கேட்டால் தான் படிப்பு வரும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எனவே பொன்புதன் இரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம். நான் கல்வியில் லாபம் உண்டு. உங்கள் பொண்ணுக்கு நல்ல படிப்பு படிப்பாக, கவலைப்பட வேண்டாம். அதுவும் வந்து டபுள் டிகிரி பண்ணுறதுக்கான அமைப்பு உண்டு. அந்த பிள்ளை என்ன படிப்பு படித்தாலும் அது ஒரு உத்தியோகத்துக்கு போகணும். சுக்கரன் பத்தில் வாழ சூரியன் சுகுத்து நிற்க தக்கதோர் மந்தன் நோக்க தரணிகள் உதித்தோரெல்லாம் மிக்க புகழுடையார் என்னும் மேல்நிலை அடையா போதும் சிக்கலின் அரசு தம்கீழ் செய்தொழில் புரிவராம. நான் அரசாங்கத்தில் வேலைக்கு போகணும்னு அமைப்பு இருக்கு. சளி சம்பந்தமாக தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும்மா. வேறு ட்ரபிள் ஒன்றும் அந்த பொண்ணுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மீறி வந்ததுன்னா செரிமானத்தில் வேணால் தொல்லை பண்ணும் அப்பப்போ. ஆனால் அதுவும் பயப்படுற மாதிரி கிடையாது. உங்கள் பொண்ணுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்குது. அட்டமாதிபன் ஆயுள்காரகன் திட்டகேந்திர திரிகோண மேரடியில் தொட்ட லக்னாதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள்னா அப்போ தீர்க்காயுள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். இல்லைம்மா, அது வந்து நம்ம இன்னொரு ஃபோன் காலில் சந்திப்போமே. நிறைய காலர்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் வழி விடுவோம். வணக்கம். அப்போது ஒரு காலை தொட்டோம்னா அடுத்தடுத்து கொஷின்ஸ் வந்து நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஜோசியரை என்னை சந்திக்க வர்றவங்களே சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை கேட்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன், அதை கேட்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன், ஒரு பேப்பர் எடுத்து கடகடன்னு எல்லாத்தையும் குறிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி நீங்கள் எப்பயுமே ஜோசியர்கிட்ட போகும்போது ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கும் எல்லாத்தையும் கேட்ட மாதிரி இருக்கும். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். நீங்கள் சொந்த தொழிலில் இருக்கீங்களா? அடிமை தொழிலில் இருக்கீங்க. ஆக்சுவலாக புதனுக்கு வந்து வாக்காதிபதினு சொல்லக்கூடியவன் 2க்கு உண்டான சனீஸ்வரர் 9ஆம் பாவத்தில் போய் நிற்கிறார். சுயதொழில் பண்ணணுங்கிற மாதிரியான எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் சார் உங்களுக்கு. இப்போ வந்து சொந்த தொழில் பண்ணுறதுக்கான கால நேரம் வந்துட்டுருக்கிறது. ஆனால் கையில் வந்து பொருளாதாரம்னு ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. இது இருந்தாலும் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குற வேலையும் நிரந்தரம் இல்லாதது தான். இது ஸ்டெடியாக இருக்கிறதுக்கான அமைப்பில் வெளியில் வந்துடுவீங்க. வெளியில் வந்துட்டு மறுபடியும் தொழில் வந்து வேலைக்கு போகிறதுக்கான அமைப்புங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணணுன்ற மாதிரியான அமைப்பு வந்துட்டு இருக்கிறது. அப்போ கூட்டு தொழில் வந்து உங்களுக்கு வலுவான முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்போ தொழில் ஸ்தானம்ங்கிறது வலுவாகிறதுக்கு இன்னொரு சின்ன வேலை செய்யுங்க. அதாவது 10க்கு உண்டான சுக்கிரன் ஆகி வலுவாகி 12ல் நிற்கிறனால சனிக்கிழமை பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றம் நல்லாயிருக்கும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருமே கடனில் இருப்பாங்க. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துட்டா 3ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுனால கௌரவம் போகிறதுக்கான அமைப்பு இல்லை உங்கள் கடன் பிரச்சனையில். ஆனால் எங்கே ப்ரெஷர் வந்துடுமோன்னு நினச்சி பயப்படுறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். ஸோ அந்த வகையில் இந்த ப்ரெஷரைஸ் பண்ணுறது எல்லாமே மாறுறதுக்கான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கி இப்போ சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட 2011 முடிகிற வரைக்குமே வந்து கடன் பிரச்சனைகளுடைய அழுத்தம் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் பெருமாளுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதனுடைய வேகம் வந்து குறையிறதுக்கான அமைப்பு உண்டு. 2012 ஜனவரிலேருந்து உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே சார், நமஸ்காரம். வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்காக தான் மனிதனாக பிறப்பெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நிஷ்டையிலே இருந்து மனத்துறவடைந்த பெரியோர்கள் நிமலந்தாளை பற்றையிலே தொடுத்து முக்தி வரும் வரைக்கும் பெரிய சுகம் கிடைக்கும். காம வெட்டையிலே மதிமயங்கும் சிறியோர்க்கு மனம் பேசி விரும்பி தாலி கட்டையிலே தொடுத்து நடு கட்டையிலே கிடத்து மட்டும் கவலை தானே. கட்டையில் ஒரு வரைக்கும் கவலைப்பட்டுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு அமைப்பு கூட உண்டு. அதனால் கடனை பொறுத்து கவலைப்படாதீங்க. ரெண்டாவது கடன் இருந்துச்சுன்னா தான் அந்த இன்ஸ்பிரேஷனில் வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ பொறுப்பு இருக்குது, இவ்வளோ பொறுப்பு இருக்குது. எனிவே நம்ம அடுத்த காலரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரேக்குக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.
இன்னும் இன்னொரு பிரேக் வருமா? அவ்வளோதானா? இன்னொரு பிரேக் வருமா? இன்னொரு பிரேக் இருக்கா? வணக்கம். மீண்டும் இந்த பிரசன்ன ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அடுத்த நேயர் நமக்கு வந்து லைனில் இருக்காங்க. நம்ம நேராக காலருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் ஸ்ரீகாபாளையத்துலேருந்து நல்லசாமி பேசுகிறேங்க. சொல்லுங்கள். சார் வயசு எனக்கு வந்து 32 முடிச்சு 33 ஆகுதுங்க. சரிங்க. 33 பிறந்த 1 மாதம் ஆகுதுங்க. சரிங்க. எல்லாம் கல்யாணம் ஆக மாட்டேங்க. 4 வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க. நீண்ட ஒரு ப்ராஜெக்ட் போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ உங்களுக்கு எப்படி கேட்கணும்னா கேள்வியை கொஞ்சம் மாற்றிக்கங்க. கல்யாணம் நடக்கும்ன்றியா இல்லை நடக்காதுன்றியா? வெறுக்குன்னு ஒரு வாக்கில் சொல்லுங்கயா, கம்முனாவது இருப்போம்லன்னு கேட்கணும். இல்லை வெறுத்து போயிடும். அதாவது நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாவத்துக்கான அமைப்பு உண்டு. கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே பல எபிசோடில் சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுங்கிறதுக்கு தனியாக ஒரு அமைப்பு இருக்குது, கிரக அடைவு இருக்குது. கேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்துல இருக்க, செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் மீத பூசலரும் பாம்பல்லாத ஒரு 4 கிரகம் பொருந்தி 10 இருக்கும்போது சன்னியாசியாம்னுவான். இல்லாட்டி ஓசைக்கு 4ஆம் வீடு முதல் 10ஆம் மனை மட்டும் ஓரேழு வீட்டினும் கிரகம் ஒடியாமல் நிற்க காசினியில் வாழ்வோருக்கெல்லாம் தேசிகனையாகி கதித்திடும் சன்னியாசி எனவே கருதல் வேண்டும். வேண்டிடும் செவ்வாய் ரவிமதி மூவர் கூடி விரும்பி 10ஆம் இடத்தில் நிற்க மின்னார் ஒன்றனுக்கும் ஈண்டியதோர் விரிவில்லா சன்னியாசி ஆவான். அது மாதிரி சன்னியாசி ஓடலத்துக்கு நிறையா இருக்குது. அந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இல்லை. லக்னத்தில் குரு உட்காந்துருக்குங்க. உங்களுக்கு கோலிய லக்னத்தில் குருவர பவனை நல்லோர் சாலவும் பார்க்கில் மேலாம் தண்டிகை மருவும் வாகாயினா லக்னத்தில் குரு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் யோகக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு லக்னத்திலேயே குரு அமைஞ்ச மாதிரியான ஒரு சூழல் பிரசன்னத்தில். அதே சமயத்தில் அவர் தனிச்சு நிற்கிறது ஒரு ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு தாரதோஷம் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க, இந்த நாகதோஷம் இருக்குது, இங்கே போயிட்டு வாங்கன்னு உங்களையும் சுற்றில் விட்டுருந்துருப்பாங்க. நீங்களும் ஒரு ரவுண்ட் அடிச்சிருந்துருப்பீங்க. இனி வந்து புதுசாக நான் எந்த பரிகாரமும் சொல்கிற மாதிரியும் இல்லை, நீங்கள் செய்ய வேண்டியதும் இல்லை. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் நடந்த பரிகாரத்துக்கு கல்யாணம் பண்ணணும்னாலே 4 வாட்டி பண்ணலாம். அதனால் இனி வந்து கல்யாணத்துக்கான அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நேராக திருமணம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளேயே போயிடுவோம். வேறு பரிகாரம்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அந்த வகையில் செஞ்ச வரைக்குமே போதுமானது. உங்களுக்கு திருமணம் லேட்டானதுக்கான காரணம்னு எடுத்துட்டா லக்னத்துக்கு 7ல் சனீஸ்வர பகவான் நிற்கிறார். சனீஸ்வரன் வந்து 7ஆம் இடத்துல நிற்கிறவர் வந்து அதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, இப்போ சந்திரன் வந்து 2.25 நாள் ஒரு ராசியில் நிற்பார். 27 நாளில் ராசி கிடத்த ஒரு ரவுண்ட் அடிச்சிருவார் ஜோடியாக்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவார்னா 32 வருஷத்தில் அதே இதை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் ஸ்லோவாக தானே வருவார். அதனால் மெதுவாக வரும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வீட்டுக்காரமாக வரும். கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த வகையில் திருமண பாவங்கிறது ஒன்று உங்களுக்கு உண்டுன்னு எடுத்துகிட்டா இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கணும்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எப்போ திருமணம் நடக்கும், அதான் நீங்கள் கேட்ட கேள்வி. அதற்கான பதில் அப்படின்னு எடுத்துகிட்டா கிருத்தியா நட்சத்திரம் சூரியன் 11ல் நிற்கிறது, வலுவாக நிற்கிறது நல்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மே மாதம் குரு பயிற்சி இருக்குதுங்க. இந்த மே மாதத்துக்கு உள்ளேயே திருமணம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஆமாம், மே மாதத்துக்குள்ளேயே திருமணம் முடிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் வந்து சொந்தத்திலேருந்து வருமா அந்நியத்திலேருந்து வருமானு கேட்கணும். இப்போ சொந்தத்தில் கிடையாது, அந்நியத்திலேருந்து தான் வரும். அதுக்கடுத்து எந்த திசையிலேருந்து வரும்னு கேட்கணும். மேற்கு அல்லது வடமேற்கு திசையிலேருந்து வரும். எத்தனை பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்கன்னு கேட்கணும். ஆண் 1 பொண்ணு 2 உள்ள வீடாக இருக்கும். தாய் உள்ள இடமா இருக்கும், தகப்பனாரும் உள்ள இடமா இருக்கும். பிள்ளை லட்சணமான பிள்ளையாக இருக்கும். மாநிறம் புது நிறம்லாம் சொல்லுவாங்கள்ல, கண்ணங்கரையில் இருந்தாலும் மாநிறம்னு தான் எழுதுவாங்க. அந்த வகையில் வந்து மாநிறம் புது நிறமான ஒரு பொண்ணாக இருக்குன்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களா இருப்பாங்க. சொத்து சுகம் உள்ள குடும்பமாக இருப்பாங்க. அதுவும் வந்து ஆர்சிசி வீடாக இருக்கும். அவங்க வீடு அமைஞ்சிருக்கிறது வடக்கு பார்த்த தலைவாசலாக இருக்கும். வீட்டுக்கு போகிற வழியில் கோயில் இருக்குன்ற மாதிரியான ஒரு இடத்துல அந்த ஜாதகத்துக்கு வீடு அமைஞ்சிருக்கும். நீங்கள் போய் அந்த பொண்ணை பார்க்குறச்ச அந்த பொண்ணு வந்து ப்ளூ கலர்ஸ் அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் இருக்கும், சாரியில் இருக்கும். அப்படி ப்ளூ கலரில் இருந்ததுன்னா அதுதான் உங்கள் வீட்டுக்காரமாக போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். இதில் இன்னொரு பதில் நான் சொல்லணும், அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கேள்வி கேள்வி. அதாவது இந்த பொண்ணு அமைகிறது எவ்வளோ தூரத்தில் அமையும்னு ஒரு கேள்வி உண்டு. அதுக்கு என்ன பதில் தெரியுமா? அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 20 கிலோமீட்டர் போய் 20-25 போனாலே பெரிய விஷயம். இதைத்தான் நீங்கள் பஸ் ஏறிக்கிட்டு தொலாவீங்க, ரயில் ஏறிக்கிட்டு தொலாவீங்க, புரோக்கர் வச்சு தொலாவி இருப்பீங்க. ஆனால் பக்கத்துலேயே இருக்கும். ஓகே சார், இப்போ கேளுங்க. அப்பாவுக்கு வயசு 54 வயசாகுதுங்க. அப்பா கை கால் வலிக்கு அப்படிங்கிறாரு. நல்லா இருக்காரு, தூத்து போயிடுறாருங்க. அவர் என்ன ப்ராப்ளம் உடம்புல அப்படி என்ன சொல்லிட்டேன். நேரம்லாம் நல்லா இருக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நேரத்தினால மிஸ்டேக் இல்லை. ஆக்சுவலாக அவருக்கு வந்து ப்ரெஷர் சம்மந்தமான தொல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
அதே மாதிரி 2ல் ராகு பகவான் கூட சுக்கிரனோட சேர்ந்து நிற்கிறது வலுவான அமைப்பு. இந்த கண்ணு சூடு இருக்கு இல்லையா, அந்த கண் புருவம் இருக்கு இல்லையா, அது மட்டும் அவருக்கு துடிக்கும். அது வந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட வகையில் லேசாக தொல்லை. அது வந்து ஒன்றும் பயப்படுற மாதிரி கிடையாது. அவருக்கு கை கால் விழறதுக்கான அமைப்பு இல்லை. ஆயுள் பரியந்தம் நல்லா நடமாட்டத்தில் இருப்பார், நல்லாவும் இருப்பார். மிஞ்சி மிஞ்சி போனால் முழங்கால் மூட்டு வலி வரும், கண்ணில் ஃபால்ட் வரும். அது 2 தவிர ஒன்றும் வராது. ஆயுசு பலம் நல்லா இருக்குங்க. ஓகே சார். நமஸ்காரம் சார். ஹலோ. எனிவே கால் கட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் மறுபடியும் கொஷின்ஸ் இருந்துச்சுனாக்க நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம்மா, எனக்கு கேட்குறது உங்களுக்கு கேட்குதா? சொல்லுங்கம்மா. யாருமா பிரவீனா? சிஸ்டரா? யங்கர் சிஸ்டர்? எல்டரா? சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்கணும்? இப்போ மேரேஜ் ஆப்ஷன்ஸ் 23 எப்போ ஸ்டார்ட் பண்ணுதுமா? மேரேஜுக்கான டைம் வந்துருச்சுமா. அது ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, எனக்கு கூட உனக்கு கூடன்னு கேட்டுட்டுல இருக்கணும். அம்மா வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா? நீங்கள் பேசுகிறீங்க அக்கா கல்யாணத்தை பற்றி. கொடுங்க கையில். அக்கா கல்யாணத்தை பற்றி தங்கச்சி அம்மா கேட்குறது நீங்கள் கேட்கலாம். ரைட். நீங்கள் திருப்பி கேளுங்கன்னு சொல்லலை நான், நீங்கள் கேட்டிருக்கலாம். சின்ன பிள்ளைங்களை விட்டு பேச விட்றீங்களேன்ட்டு கேட்டேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. எனிவே மொத்தத்தில் வந்து உங்கள் பொண்ணுக்கு திருமணத்துக்கான அமைப்புங்கிறது வந்துட்டு இருக்கிறதம்மா. அதில் தோஷ சாமியம்னு ஒன்றும் கிடையாது. கால் கட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தோஷ சாமியம்ங்கிறது எதுவும் கிடையாது. அதனால திருமண பாவம் நல்லபடியாக நடந்தேறும். 23 வயசில் கல்யாணம் கூடிரும். வரக்கூடிய வரன் வந்து தாய் வழியில் ஒன்று விட்ட சொந்தத்திலேருந்து வருவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு வலுவாக உண்டு. மாப்பிள்ளையும் வந்து இந்த பொண்ணுக்கு ஈக்குவலாக படித்த மாப்பிள்ளையாக இருப்பார். மாப்பிள்ளைக்கான தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வேலை பார்க்குறவராக இருப்பார். அதுவும் அரசுத்துறை உத்தியோகம் பார்க்குறதா இருக்கிற மாப்பிள்ளை வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் தேடி பாருங்கள், அப்புறம் பார்ப்போம். வணக்கம். அப்போ திருமண பாவம்னு ஒருத்தர் கொஸ்டின் பண்ணாங்கன்னா அடுத்த நெட்டுக்கு எல்லாரும் கல்யாணத்தை பற்றியே பேசிட்டு வராங்க. வணக்கம். வணக்கம். கால் கட் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. வயசு சொல்லுங்க. பேரெல்லாம் 17 வயசு ஆகுதா? சொல்லுங்கம்மா, கேள்வியை கேளுங்க. படிப்பு பத்த மாட்டேங்குதா? படிப்பை பற்றி கேட்கணுமா? நிச்சயமா இல்லைம்மா, நிச்சயமா மேற்கொண்டு அந்த பையனுக்கு படிப்பு இருக்குது. டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் பிஇ சேர்த்து விடுங்க. அவன் டிகிரி முடிச்சிடணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. அதுவும் அந்த பையனுக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று கூட சூரியன் புதன் சேர்ந்து நிற்கிறது புதாத்திய யோகம்னு சொல்லுவாங்க. அவனுடைய பிற்கூறு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சண்டனும் புலவன் கூட சமர்த்துள்ளா நிபுணங்காரியம் கொண்டிடும் யூகவானாய் கோதரு குணனாய் எங்கும் அண்டிடும் கீர்த்தியோடு அதிசுகவான் நல்லோனாய் மண்டலம் புகழ வாழ்வான் மலரையன் விதித்தவார் என்றான். நல்லபடியாக படைப்பார்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்கிறான். அதனால் கல்வி யோகம் அந்த பையனுக்கு உண்டு. இப்போ நீங்கள் இது முடித்ததும் வேலைக்கு அனுப்ப வேண்டாம், மேற்கொண்டு மறுபடியும் படிக்க வைங்க, நல்லா படிச்சிருவான். ஓகேம்மா, வணக்கம். பிள்ளைகளை வந்து அந்த வயசு வர்ற காலங்கள்லேயே படிக்க வச்சிடணும் நல்லபடியாகவே. அப்போ தான் வந்து அந்த பருவத்தையே பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. கல்விங்கிறது இளமையில் கல்லுங்கிறத தவிர முதுமையில் ஏன் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் கூட பிஹெச்டி வாங்குறவங்கலாம் இருக்காங்க. இருந்தாலும் காலத்தே படிக்கிறதுங்கிறது தான் விசேஷமானது. வணக்கம். சொல்லுங்கள். சொல்லுங்கள் விவேக், வயசு என்ன ஆகுது? இல்லை சார், டேட் ஆஃப் பர்த்லாம் வேணாம், நான் நியூமராலஜி பார்க்கல. நீங்கள் வயசு மட்டும் என்ன, இப்போ நடப்பு என்ன வயதுன்னு மட்டும் சொல்லுங்கள். யாருக்கு 15 வயசு? விவேக். இல்லை நியூமராலஜியில் நீங்கள் இந்த பேருகள்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். நேராக ஸ்ட்ரைட்டாக கொஸ்டினுக்கே வந்தால் போதுமானது. எங்கள் கேள்வியை கேளுங்க.
சொல்லுங்க. சார் உங்களுடைய கேள்வி என்னன்னு மட்டும் கேட்டீங்கன்னா போதுமானது. வந்து 9th படிக்கிறார் சார். சரி. படிப்பு மேக்ஸ் நல்லா எப்படி ப்ளஸ் டூ மார்க் எப்படி வரும், 10th மார்க் எப்படி வரும் எனக்கு. சரி, மொத்தத்தில் உங்கள் பையனுக்கு 15 வயசு ஆகுறது. இப்போ படிச்சுட்டு இருக்கார். அவருடைய ஃபர்தர் எஜுகேஷன் வந்து எப்படி வரும், கெரியர் எப்படி இருக்கும், அதான் உங்கள் கேள்வி. ஆமாம் சார். அதுதான் ரொம்ப சுற்றிட்டீங்க, பரவாயில்லை. ராகு உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து தனுசில் உட்காந்துருக்கிறது வலுவான அமைப்பு. ஆமேடம் ரிதுசுரா நண்டு கன்னி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல் தீரும் ராஜயோகம் பொருந்துருவான்னா. ரெண்டாம் இடத்துல வந்து கண்ணியில் ராகு இருக்கு சார். 12ல் ராகு இருக்கு. இல்லை அது கரெக்டாக தான் வரும். வந்து 4 மூலையிலும் கிரகம் இருக்கு, எல்லா கிரகம் சுத்தமாக இருக்கு. 4 மூலையிலையும் கிரகம் இருக்கா? ஆமாம் சார். 4 மூலையிலையும் கிரகம் இருக்கிறதே ஒரு யோகம்ங்க. குருவாட்சி, சுக்கிரனாட்சி, சந்திரனாட்சி, புதனாட்சி எல்லாமே இருக்கு சார். ஒரு நிமிஷம் இருங்க வரேன். அதாவது 4 மூலையிலையும் கிரகம் இருக்கிறது ஒரு வகையில் யோகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜோதிடத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார், நான் படிச்சிருக்கேன். சரி சரி சரி, நாங்களும் படிச்சுட்டு தாங்க வரோம். வேற என்ன செய்யறோம், நம்மகிட்ட என்ன ஸ்பெஷலாக அந்தளவுக்கு ஏதோ லைட்டாக படிச்சிருக்கோம். உங்களை இப்போ ஜாத் அடிக்கடி பார்க்கறது ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க. ஆனால் உங்களை மாதிரி யாருமே அந்த வார்த்தை, அதாவது அந்த வரிகள் யாருமே இது வரைக்கும் நான் கேட்டது இல்லை இது. இல்லை அந்த ஒரு பாட்டு பாடுறீங்களா சார், ஆ அது வந்து நான் இது வரைக்கும் கரூர் மாவட்டத்துலையும் சரி எங்கேயுமே யாரும் இந்த மாதிரி யாரு அந்த பாட்டு பாடக்கூடிய அளவுக்கு நீங்க யாரும் தகுதி இல்லைன்னு என்னோட கருத்துக்கு. இல்லை 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 அப்படி இல்லை, அப்படி சொல்ல எல்லாருக்கும் அந்த அளவுக்கு யாரும் எனக்கு என்ன தெரிஞ்ச அளவுக்கு இல்லைங்க. இல்லைங்க. இது வந்து படிக்கிறதுனால வர்றதுங்கிறது ஒரு பக்கம். அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே திறமை இருக்கும். எப்படின்னா அதாவது பாடல் சொல்றதுங்கிறது தனி. சனியலா தருவர் தானுமே கூடி புனிதராய் இருக்க புலவனாய் கவிதை இனிதன உரைத்தே எண்டிசை எங்கும் மனுவுட நீதி மன்னன் ஆகுவானே அப்படி சொல்லலாம். அல்லது மதிமகன் சூரியன் குருவும் அமிழ்ந்து நிற்கில் சீரேறு தனம் படைத்து புலவனாவான், அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரியான கிரக அடைவுகள் வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்குங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அவங்க கவி சொல்லுவாங்க. இல்லை சார், நான் எப்படியா பார்த்துட்டு நீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருக்கலாம், கண்டிப்பாக பண்ணிட்டே இருக்கேன். சரி லைக் பண்ணால் இன்னைக்கு தான் உங்களுக்கு ரைட் கிடைச்சது. ரைட் ரைட் ரைட். இல்லை உங்கள் பையனுக்கு நான் ஒரு கட்டத்தையே போட்டு வச்சுருக்கேன். ஜோசிய சம்பந்தம் சார். என்ன லக்னம்? லக்னம் சார். சிம்ம லக்னம். லக்னம். துலா லக்னம். லக்னத்து 3ல குருங்க. 3ல குரு. 6ல கேது சனி. 6ல கேது சனி. 8ல சனி. இந்த 8ல சந்திரன் சுக்கிரன் செவ்வாய். சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் 8ல. 9 சூரியன் புதன். சூரியன் புதன் 9ல. 12ல ராகு கன்னியில ராகு. சரி. இப்போ நடப்பு வந்து ராகு திசையில குரு புத்தி முடிய போகுது. 9th படிக்க போறாங்க. ராகு குரு முடிய போதுங்களா? ஆமா சார். இந்த 4 மூலையில கிரகம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா சார். அது வந்து மிகப்பெரிய யோகம். கேந்திர 4 கிரகம் தனிக்கில் நவம் உதயம் பவம் வெகுவேர் நன்னில் அவைக்குடையோர் நவம் உதயமாகி நடிர் மகர துச்ச இவர்கள் விற்கோன் மீனுதயத்தில் கூடியிருக்கிற எப்போதும் தனவான் என்று இயம்புவது இப்புவியே அப்படின்னு வந்து குமாரசுவாமியத்தில் வருது. இந்த 4 கேந்திரத்திலையும் கிரகம் இருக்கிறது சம்மந்தமாக வந்து கிரகமாளிகா யோகம்னு சொல்லி கௌசிக சிந்தாமணியில் ஒரு இதில் சொல்லுவாங்க. ஆனால் வந்து குமாரசாமியம் தானே அரிச்சுவடி. ஜோதிடத்துக்கே வந்து அடிப்படையான புக்குன்னு எடுத்துக்கிட்டால் எல்கேஜியும் அதான், பிஹெச்டியும் அதான். இது குமாரசாமியம். அந்த குமாரசாமியத்தில் கொடுக்கறதுன்படி 4 கேந்திரத்திலையும் கிரகம் இருக்கிறதுங்கிறது வந்து பிரமாதமான அமைப்பு. அப்போ இந்த ஜாதகனுடைய பிற்கூறு வாழ்க்கைங்கிறது வந்து சிறப்பாக வரும். ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றாலோ அல்லது ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ அந்த ஜாதகாரன் யோகாக்காரன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம், புதன் ஆட்சி, குரு ஆட்சி. அப்போ கிட்டத்தட்ட 4 கிரகத்தில் 3 கிரகம் ஆட்சியாகவும் 1 கிரகம் உச்சமாகவும் இருக்குது. 5 கிரகம் உச்சம் பெற்றிருக்கல பிறந்தவர் ராமபிரான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 4 கிரகம் ஆட்சி பெற்று 1 கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறதுங்கிறது மிகுந்த யோகத்தை செய்யும். அந்த வகையில் எடுத்துட்டோம்னா இந்த ஜாதனுக்கு நட்சத்திரம் என்ன சார்? ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் ரோகிணிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. எல்லா நட்சத்திரத்தையும் சனீஸ்வர பகவான் பிழந்துட்டு போவார், ரோகிணியை மட்டும் சுற்றிட்டு போவார்னு சொல்லுவாங்க. அப்போ 7.5 சனி வந்து ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது கூட ஒரு ஐதீகம் தான். இப்போ ராகு 12ல் நிற்கிறனால இந்த ஜாதகனுக்கு வந்துங்க எத்தனாவது படிக்கிறாருன்னு சொன்னீங்க? +1 +2 கம்பல்சரியாக ஹாஸ்டலில் வைங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த +1 +2ல் வந்து ஹாஸ்டலில் இருந்தால், வீட்டை விட்டு வெளியில் இருந்தான்னா அவனுடைய படிப்பு ரொம்ப மார்வலஸாக. ரைட் ரைட் ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து படிப்பு நல்லா தெளிவாக வருங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி என்னங்க ரைட் ரைட். குரு ஆட்சி பெற்றிருக்காருல்ல 3ஆம் இடத்தில் சுவர் முற்று பலனாயிர நோக்க 3ஆம் இடத்தாதி பலவானாக
மூன்றில் உச்சரும் தோன்றும் கர்ணபூசணம் சூடி இருப்பான் சுகமாகன்னு சொல்லுவாங்க. கர்ணபூசண பலன்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடத்துல இல்லை 3ஆம் இடத்துல 3ஆம் இடத்த அதிபதி ஆட்சி பெற்று நிற்கிறதுனாலையும் அது குருவாகி நிற்கிறதுங்கிறதுனாலையும் மிகுந்த யோகத்தை செய்யும். 8-1-9 உண்டான ஒரு வலு. ராகு தசையில் குரு புத்தி நடந்துட்டு இருக்குதுங்க. அடுத்த ராகு தசை சனி புத்தி உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் உண்டு. ராகு சனியில் என்ன பண்ணுங்க, இப்போ குரு முடிய போகுதுன்னு சொன்னீங்க. ஆமாம், ராகு சனி வரையில் என்ன பண்ணுங்க, திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி இவங்க அம்மாவை வந்து துர்க்கைக்கு எலுமிச்சம்பழத்தில் நல்லெண்ணெய் தீபம் வச்சுட்டே வர சொல்லுங்க. இல்லை அது இது நிறையா கொஷின் கேட்டால் அப்புறம் விரிவாக போயிடும் இல்லையா, அது வந்து சரியாக வராதில்ல. அதனால நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், இந்த இப்போ உங்கள் கட்டத்தை கூட நான் போட்டு தான் வச்சுருக்கேன். நீங்கள் எனக்கு ஃபோனில் கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் முடிஞ்சு உடனே கூப்பிட்றாதீங்க. நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் சார் கரூரில். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருப்பேன். வெள்ளிக்கிழமை மார்னிங்லேருந்து ஆஃபீஸில் இருப்பேன். நீங்கள் அப்போ வேணால் பார்க்கலாம். நீங்கள் அது ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள் சார், அதை விட்டுருவோம். நிச்சயமாக படிப்பு நல்லாயிருக்கும், நல்லபடியாக வருவான். அதே மாதிரி ராகு தசை சனி புத்திக்கு மட்டும் நீங்கள் அவசியம் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. ஒரே ஒரு முறை போனால் கூட போதுமானதுங்க. பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமை காலையில் 9 to 10:30 ராகு காலத்தில். ஓரளவுக்கு இல்லை, நல்ல மார்க்கே வாங்குவான், கவலைப்படாதீங்க. நமஸ்காரம் சார். ஆர்வ கோளாறுல நிறைய கேள்வி கேட்டார். சரி, அப்போ மொத்தத்தில் வந்து வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. வயசு சொல்லுங்க. இப்போ கேளுங்க உங்க கேள்வியை. குடும்பம் கஷ்டமா இருக்கு, எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கணுமா? அதாவது சுகவாசியாவே வாழ்றதுக்காக பகவான் நம்மளை எல்லாம் படைக்கலை. ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாத்துக்குமே சிரமம் இருக்கும். பணக்காரங்களாக இருந்தால் அதுக்கேற்ற ஒரு சிரமம் இருக்கும், இல்லாதவங்களாக இருந்தால் அதுக்கேற்ற ஒரு சிரமம் இருக்கும். அது மாதிரி தான் பகவான் படைச்சிருக்காரு. ரெண்டாவது வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் போகும் லைஃப். இப்போ நல்லா குழம்பு வச்சு அதுக்குள்ளே உப்பு அள்ளி போடுறீங்க இல்லையா, அது மாதிரி நவரசமும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரே நிழலாகவே இருந்தாலும் போர் அடிக்கும், ஒரே இனிப்பாகவும் இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஸோ அது மாதிரி வாழ்க்கைங்கிறது நவரசம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும் போல இருக்குது, நெடி ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து லக்னமாக வந்திருக்கிறது மிதுன லக்னமாகி லக்னாதிபதி புதன் அட்டமத்தில் போய் வலுவா நிற்கிறதுங்கிறதுனால பொருளாதாரம்ங்கிறது ஒரு பிரச்சனை. அப்போ இந்த பணப்பிரச்சனை வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் அமைதி குறையும். பொருள் எல்லாருக்கு இன்பம் இல்லை, புண்ணியம் இல்லை, என்றும் மருவிய ஈர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கருமம் இல்லை, கதிபெற வழியும் இல்லை, பெருநில மீது சஞ்சார பிரேதமாய் திரிவர்தானேன்னு சொல்லுவாங்க விவேக சிந்தாமணியில். அதாவது 8ல் புதன் சூரியன் செவ்வாய் 3 பேரும் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது கடுமையான அமைப்பு. அதனால் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வகையில் தொல்லைகள் தானே தவிர வேறு ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, ஆயுள் பலம் நல்லா இருக்குது. இந்த பொருளாதார கஷ்டம்னு தீர்றதுக்கும் ஒரு வழி இருக்குது. தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவர் முன்னாடி போய் நில்லுங்க. ஏற்கனவே கடனில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் மறுபடியும் வீடு கட்டுறதுக்கு போகிறீங்களா? இருங்க வரேன். இருங்க வரேன். சனீஸ்வரன் உட்காந்துருக்கிறது 4வது வீட்டில் நிற்கிறாரு. வீடு கட்டுறதுங்கிறது நீங்கள் நீண்ட நாளாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, ஆனால் கட்டத்தான் இல்லை. ஆண்டி கூடி மடம் கட்டினதுன்றாங்கல்ல, அந்த டைப்பாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இருந்தாலும் இப்போவும் வந்து வர நவம்பர் வரைக்கும் ஐப்பசி வரைக்கும் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு தள்ளி தான் போகும். கார்த்திகை மார்கழி தை அந்த பீரியடில், அதாவது வர்ற வருடத்தில் நல்ல அடங்குல காலத்தில் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. அப்போ தானே சண்டை வரும், வீட்டுக்காரரோட சத்தம் போட்டுக்கிட்டே கட்டிக்கிட்டு வருவீங்க. ஆனால் நல்லாயிருக்கும், வீடு கட்டி முடிச்சிடலாம். கொஞ்சம் காலதாமதமாகும், ஆனால் கட்டுறதுக்கான அமைப்பு உண்டு, கட்டிடுவீங்க. ஓகேம்மா. 10க்கு உண்டானவர் வல்லுந சனாதிபதி. இந்த நடப்பு பீரியடில் தொழில் நல்லா இருக்குமா? 2011 நல்லா இருக்கும். அதனால தான் தைரியமாக வீடு கட்டுற பிராப்தம் உண்டுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லைம்மா, அது வந்து நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ண. இது வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கரூரில் இருப்பேன், ஆஃபீஸ் கரூரில் இருக்குது. நீங்கள் ஃபோனில் வித் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொல்லிவிட்டு அப்புறம் பரவாயில்ல. இல்லைங்கம்மா, நீங்கள் இன்னொரு டைம் வாங்க, இன்னொரு காலில் வாங்க, அதான் சொல்லுங்கள். அப்போது ஒரு கால் கிடைச்சதுமே அப்படியே வரிசையாக கேட்டுகிட்டே வந்தால் என்ன பண்ணுறது? வணக்கம்.
வணக்கம் சொல்லுங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க சார். பிள்ளைக்கு என்னங்க சொல்லுங்க. இல்லதாச்சு இல்ல ராசிலாம் இருக்கட்டுங்க, வயசு மட்டும் சொல்லுங்க. வயசு வந்து 18 வயசு. இப்ப கேள்வியை கேளுங்க. 19ஆ? ஆமா சார். சரி ரைட்டு, கேள்வி கேளுங்க. அதுக்கு உணவு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. மேரேஜ் வந்து கொஞ்சம் தள்ளி போகணும்னு சொல்றாங்க. சரி, அது எப்படி சார் கேட்குது? தள்ளி போடுற மாதிரி இருக்கா? உடல் நலம் எப்படி இருக்கும், அதானே கேள்வி. கொஞ்சம் ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க. சரி சரி. ஆனா வந்துங்க ஆ, அந்த மேரேஜ் எப்படி பண்றது உங்க பொண்ணுக்கு தாரதோஷம் இருக்கு, அதனால வருஷம் நானே உங்களை நேரில் வந்து பார்க்குறேன். இல்லை சார், அது அப்புறம் வச்சுக்கிடுவோம். இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணுறது வந்து ஒன்லி சர்வீஸ் பேஸ்டாக தான் பண்ணுறேனே வந்து ஃபினான்ஷியல் பேஸ்டாக இல்லை. சரி சார். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன வந்து பார்க்குறதுங்கிறது அடுத்த பிரச்சனை. அது நீங்கள் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதில் சொல்லுவாங்க வரும், அதுக்கேற்ற மாதிரி வந்து பாருங்கள், அது அடுத்தது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு வருவோம். அதாவது உங்கள் பொண்ணுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த அஸ்ட்ராலஜிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தாரதோஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் பண்ணி திருமணம் பண்ணுறதுங்கிறது நல்லது, அவசரப்பட்டு முன்னக்கூட்டியே பண்ண வேண்டாம், மெதுவாக பண்ணுங்க, அதான் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முன்னக்கூட்டி பண்ணால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே ஃபோன் கட் ஆகி போச்சு. ஸோ இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கு வந்து லக்னமாக வந்திருக்கிறது பிரசன்ன லக்னத்தில் வந்து கன்னியா வந்து 7ஆம் இடத்துல தனிச்ச குரு ஆட்சி பெற்று நிற்கிறார். அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு, அல்லது அந்தணன் தனித்து நிற்கில் அவகீர்த்தி மெத்த உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பொண்ணுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குங்கிற மாதிரியான முடிவுக்கு மற்றவங்க வந்திருப்பாங்க. எல்லா ஜோசியரும் அதான் சொல்லுவாங்க, ஏன்னா இருந்ததுன்னா இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து தோஷம்னா என்ன தெரியுமா, வந்து அதுவாக கல்யாணம் பண்ணிக்க வைக்குங்கிறதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு வேறு கிரக அடைவு இருக்குது. அதுக்கு எப்படி இருக்கும், நாளவனும் மாறவனும் 5 நரகதி அடைந்திருக்க ராகுகுஜன் பார்க்க பாலனிவன் தனப்பயந்த பாவி மகர் பாவி பரப்புருஷருடன் கூடி பஞ்சனையில் படுப்பாள். இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம மீடியாவில் நிறையாலாம் எடுத்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் என்ன விஷயத்துக்கு சொல்ல வரோன்னா, மாங்கல்ய தோஷங்கிறது வந்து அந்த பொண்ணு வந்து அமைதியாக இருக்காது வைக்காது அந்த கான்செப்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக இது வேறு மாதிரி, அதாவது உங்களுக்கு திருமணம் உருவாகிறது லேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும், காலதாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் வந்து மாங்கல்ய தோஷம்னு சொல்லியிருப்பாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு பரிகாரம்லாம் சொல்லியிருப்பாங்க, செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வயது வந்து 19 வயது சொல்லியிருந்தீங்க. 19 வயதில் அந்த பொண்ணுக்கு மேரேஜுக்கான டைம் வரல. 23 வயசில் மேரேஜுக்கான டைம் வருது. ஸோ 23 வயதில் அந்த பொண்ணுடைய மேரேஜை பற்றி யோசிங்க. அது வரைக்கும் அந்த பிள்ளைய தொழில் சார்ந்த கல்வி ஏதாவது படிக்க வைங்க, அதனுடைய ஃப்யூச்சர் நல்லபடியாக அமையும். அடுத்த காலருக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். 51 வயசு ஆகுதுங்களா? சொல்லுங்கள் சார், இப்போ உங்கள் கொஸ்டின் கேளுங்க. ரீதியாக என்ன சொல்லுது? 2ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறதும் 8ஆம் இடத்துல ராகுவோட லக்னாதிபதியான சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதும் தப்பான அமைப்பு. அப்போ வந்து உடம்பு ரீதியாக தொல்லை பண்ணணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கே தவிர ஆயுள் கண்டத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு மனசளவில் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதாவது இனி செட் ஆகுமா, இனி பிழைச்சி வர்றோமா, நின்று ஓரமா வைக்கிறோமாங்கிற மாதிரி தொடர்ந்து மன உளைச்சல் ஜாஸ்தி ஆகிடும். மென்டல் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. இது வந்து 51 வயசில் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இப்போ இந்த நவீன காலங்களில் இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட இதை அனுபவிக்கிறாங்க. பசங்களாகட்டும் பொண்ணுகளாகட்டும். அவங்க வந்து குறைஞ்சது 24 மணி நேரத்தில் ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் வந்துடுது. அந்த டிப்ரெஷன்னால் மிக சின்ன வயசுலேயே பாதிக்கப்படுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு 51 வயசில் டிப்ரெஷன். ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருங்க, குழந்தைங்க வந்து உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு தீர்க்க முடியாத வியாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆயுள் பலம்ங்கிறது வலுவாக உண்டு. அதே சமயத்தில் 8ல் சுக்கிரன் ராகு நிற்கிறதுங்கிறதுனால மரண பயம் வந்து விலகி இருக்கும் உங்களுக்கு. இனி ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதுக்கான அமைப்பு இல்லை. ஆயுசு கெட்டியாக இருக்குது. அதாவது தொடர்ந்து வைத்தியம் தேவைப்படும், மெடிக்கல் கேரில் இருப்பீங்களே தவிர உங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கும். நமஸ்காரம் சார். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளில் ஏதாவது ஒரு சமயத்தில் அந்த மரண பயம் அப்படிங்கிறது வந்துடும். ஒரு
ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதாவது கோழைக்கு டெய்லியும் சாவு, வீரனுக்கு ஒரே ஒரு நாள் சாவு அப்படிம்பாங்க. வாஸ்தவம் தான், இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் அந்த வீரனாகவே இருந்தாலும் ஏதாவது ஒரு நாளில் வந்து இந்த மரண பயம் அப்படிங்கிறது வந்து வரத்தான் செய்யும். ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்கலாம், நம்ம வந்து எதையும் கொண்டுட்டு வரல, எதையும் கொண்டு போகிறதில்ல. ஆரம்பம்னு ஒன்று இருக்கிறதுனால கண்டிப்பாக முடிவுன்னு ஒன்று இருக்கும். அந்த முடிவும் வந்து நல்ல முடிவாக இருக்கணும், அதுவும் நல்ல விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் எதிர்பார்க்கும்.